பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில நடந்திருக்கு. அதுல மேடையிலேயே அவர் சொல்றாரு, அன்புமணி அவமானப்படுத்துகிறார் அப்படின்னு உடைந்து அழுகிறார். இப்ப உடைந்து அழுகும்போது நீங்கெல்லாம் அவரை வளர்த்த பிள்ளைங்க தான், பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் தான், ஒரு பாமகவுடைய தொண்டனும் கூட, தீவிர தொண்டனும் கூட. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு போர்க்குணம் கொண்டவர். எதற்காகவும் உடைய மாட்டார், எதற்காகவும் கலங்க மாட்டார். அச்சம் என்பதே அவர் மனதில் இருக்காது. ஆற்றாமை என்பதை அவரிடம் பார்க்க முடியாது. இப்படி ஒரு வெளி உலகத்தில் ஏராளமான ஊடகங்கள் மத்தியில் தன்னை இப்படி பார்ப்பது என்பதை அவராலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், அவர் இயல்பான மனநிலையில் அவர் இல்லை. அவர் சொல்லக்கூடியதை அப்படியே பேசக்கூடிய நிலைக்கு அவர் மாறியிருக்கிறார். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே வயது மூப்புன்னு ஒரு காரணம் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்களை தேவையில்லாமல் பல ஊர்களுக்கு செல்வது, நேரம் கடந்து அவரை கூட்டங்களில் உட்கார வைப்பது, அதிகமாக வெளி சுற்றுப்பயணங்களுக்கு மேற்கொள்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் செய்வோம். எதெல்லாம் ஐயாவின் இந்த வயது மூப்பின் காரணமாக சில விஷயங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்த்தோமோ அதை அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.